ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து செல்ஃப் சேலஞ்சோட டே 2ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து 3 வேலை இருக்குது. அது 3 வேலைன்னா ஒன்று சிஆர் எழுதணும், இன்னொன்று வந்து ஐடி அசைன்மெண்ட் எழுதணும், அதுக்கப்புறமா ஐடியோட பிபிடி எழுதணும். ஸோ சாரி, ஐயோ பிபிடியா, ஐயோ காலையிலே வளர்றேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஏதோ ஒன்று கைஸ், 3 வேலை இருக்குது. நம்ம நேற்று 2 வேலை முடிச்சாச்சு. நம்ம வந்து 3 வேலை முடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம 5 டேஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணால் நிறைய வேலை இருக்குது. 5 டேஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது, அதுக்கப்புறமா வந்து நிறைய சம்திங்ஸ் வீடியோஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த 2 நாளே டக்குன்னு எல்லாம் முடிச்சு வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10 மேலே ஆயிடுச்சு. நான் காலையில் தூங்கி எழுந்ததே லேட்டு. நானும் அலாமெல்லாம் வச்சு பார்த்தேன், அதனால சத்தியமாக முடியல. ஸோ சண்டே தான் நினட்டு இருந்தோம், பொறுமையாக பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதனால வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேறு சாப்பிட்ணும். மூச்சு வராங்களே, முடியலடா. ஓகே கைஸ், நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றோம். மம்மி வந்து ஸோ பொங்கலும் அதுக்கப்புறம் வந்து சட்னியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். நம்ம ஒரு வேலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு இருக்காது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. டைம் எல்லாம் மம்மி நல்லதா பண்ணுவாங்க. நான் வேலை பண்ணும்போது பொங்கல் கொட்டி வச்சிருக்காங்க. சாப்பிட்டு தூங்குறதுக்கு ஆல்ரெடி தூக்கமாக தான் இருக்கிற கிளைமேட்டுக்கு. என்ன பண்ணுறேன், சரி ஓகே இருக்கிறது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டக்குன்னு சேரல் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சிட்டேன் கைஸ். நான் வந்து இப்போ சேரல் தான் எடுக்க போகிறேன். ஸோ சேரல் நோட்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். அவங்க வந்து செமினார் பண்ணதே நீங்கள் எழுதிக்கோங்கமான்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து டக்குன்னு எழுதி முடிச்சிடலான்னு வச்சுருக்கேன். ஸோ அதோட நோட்ஸும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், இதை பாருங்கள். என்னோட டாபிக் செமினார் பார்த்தீங்கன்னா இதுதான், மோட்ஸ் ஆஃப் டிமர்ஜர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து செமினாருக்கு எடுத்து வச்சதே இருக்குது. அதனால நான் இதை பார்த்தேன், நான் எழுதிடலான்னு இருக்கேன். எதுக்கு நம்ம வந்து சும்மா சர்ச் பண்ணிட்டு இதுவே கொஞ்சம் அழகாக கிளியராக இருக்குது. ஸோ இதுலேயே வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதிட்டு அடுத்து நம்ம வந்து பிபிடி பண்ணலாமா இல்லைனா வந்து அக்கௌண்ட் செமினாரே எழுதலாமா அப்படின்ட்டு பார்க்குறேன். ஸோ நான் இதை எழுதிட்டு வரேன் கைஸ். கியூட்டி, நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன் கைஸ். இங்க பாத்தீங்கன்னா எழுதிட்டு இருக்கேன்னா அதே மாதிரி இவ கூட ஆடிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றான் பாருங்களா, அவன் என்னோட புக்கை டேமேஜ் பண்றான் அவன். சாக்லேட், ஓ மை காட். அது ஓப்பன் பண்ணிட்டு அவனுக்கு போகணுமா இப்போ போயிட்டு கீழே விழுறதுக்கு. கீழே விழுறதுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. இது ஆக்சுவலி யாருக்கும் தெரியலன்னா, இது ஆக்சுவலி அந்த ஆம்ஸ்டரு. ஸோ இது இவ வந்து கேர்ளு. ஸோ இவ கேர்ளு, இவ நேம் வந்து சாக்லேட்டு. ஏன் சாக்லேட்னா இந்த கலர் இருக்கனால சாக்லேட் வச்சுருக்கோம். ஸோ இது செம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டரு, எனக்கு அப்படியே இருக்கும். அச்சோ, நான் எழுதக்கூடாதுன்னு என்ன நம்ம பண்ணுறான் இவன். பென் எடுக்கிறது, பென்சில் எடுக்கிறது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறது நாட்டியா நுவு. ஹே காய்ஸ், அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபைனலாக இந்த சேலஞ்சை வந்து முடிச்சிட்டோம். இந்த சேலஞ்சை நான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா வந்து ஃபுல்லாக நான் வந்து எழுதிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லாக. ஸோ அதுவே எனக்கு நிறைய டைம் ஆயிடுச்சு. அதுவும் அக்கௌண்ட்ஸில் வந்து நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லை, நான் சிஆர்எல்லாம் எழுதிட்டு இருந்தேன்.
அதே மாதிரி வந்து ஐடியோட அசைன்மெண்ட்ஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதுவும் கம்ப்ளீட் பண்ணேன். கொஞ்சம் ப்ரீயடாகவே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அக்கௌண்ட்ஸு. ஆனால் வந்து முடிக்க முடியல கைஸ். ஸோ அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து ஐடியோட பிபிடி மட்டும்தான் எனக்கு இருக்குது. ஸோ அதுதான் பண்ணணும். ஸோ அதுவே டைம் ஆயிடுச்சு. எனக்கு அதுவே ஹெக்டிக்காக அந்த இன்னைக்கு டே ஃபுல்லாக மத்தியானமும் தூங்கிட்டேன். நான்லாம் வந்து மத்தியானம்லாம் தூங்கிடுவேன் நான். எனக்கு அந்த மாதிரி ஒரு இது. மத்தியானம் தூங்கலைன்னா எனக்கு அந்த டேவே ஒழுங்காக போகாது எனக்கு. காலேஜ்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருந்தேன்னா மத்தியானம் கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். அது ஏன்னு எனக்கு தெரியல. நானும் கண்ட்ரோல் பண்ண பார்க்க முடியாது. ஸோ கம்ப்ளீட் பண்ண முடியல கைஸ். ஸோ அதனால் ராத்திரி ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு போய் தூங்கிடலாம். பிபிடி வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் முடிச்சிடலாம். நான் காலையில் எழுந்துச்சி முடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ இந்த 2 டேஸில் அவ்வளோதான். ஸ்கின் கேரும் முடிச்சாச்சு. அது ஸ்கின் கேர் பண்ணியே இங்கே அப்படியே லைட்டாக வந்துருக்காம பிம்பிள்ஸ் மாதிரி. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி வந்து நிறைய மோர் சேலஞ்சிங் வீடியோஸ் நான் இது பண்ணுறேன். இதுவே எனக்கு புதுசாக அந்த சேலஞ்சு. நானும் இந்த 2 டேஸ் இவ்வளோ பண்ணுவேனான்னுட்டு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நான் வேலை முடிக்கணும்னா பேசாமல் இந்த மாதிரி சேலஞ்சு சொல்லிட்டு முடிச்சிடலான்னு இருக்கேன். நான் இந்த அளவுக்கு முடிப்பேன்னு எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து மோர் சேலஞ்சிங் வீடியோஸ், இந்த மாதிரி கெட் ரெடி வித் மீ, அதுக்கப்புறமா வந்து என்ன நான் வந்து ஸ்கின் கேர்ஸ் பண்ணுறேன். நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸு, இந்த கேர்ள்ஸ் காலேஜ்க்கு, அதுக்கப்புறமா வந்து எந்த மாதிரி வந்து ஸ்டைலிஷ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வச்சுருக்கேன். இனிமேல் நான் வந்து அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே நான் போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செருப்பால் அடிங்க.